Guys, welcome all to this wonderful education heaven. I'm Karthikeyan here, a tutor. So I want to become a paper of your book journey. உங்கள் புத்தகத்தின் பயணத்தில் நான் ஒரு காகிதமாக இருக்க விரும்புகிறேன். ஸோ மே பிளான். ஸோ என்ன பிளான்லாம் எல்லாரும் போடுறது தானே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் இருக்கும். நம்ம இனோவேட்டிவாக இருந்தோம்னா நம்மளோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் அதிகப்படியாக இருக்கும். இது என்ன புரியலை அப்படின்ட்டு நீங்கள் தோணலாம். நீங்கள் ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் பண்ணலாலும் சரி, அண்ட் மார்ச் எண்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாலும் சரி, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் நான் எங்கே படிக்க போகிறேன் அண்ட் நான் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அண்ட் என்னால் ஹெவியான மார்க் வாங்க முடியுமா அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணலாம், ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுமா, இந்த மாதிரி பல கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸை தீர்க்கிறதுக்கு யாருமே கண்டிப்பாக முன் வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் உங்களை சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அண்ட் சில பேர் உங்களோட ப்ராப்ளம்ஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் வாங்க தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் அ பிரதராக, ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் என்கிட்ட எதுனாலும் ஷேர் பண்ணலாம். விச் மீன்ஸ் எஸ்பெஷலி எஜுகேஷனில் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் சரி அண்ட் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் சரி, அண்ட் என்னால் முடிஞ்ச ஐடியாஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கமெண்ட்ஸை ரிப்ளைவும் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மே மந்த் பிளானுக்கு முன்னாடி ஹலோ மே அப்படின்னு சொல்லுவான். பட் அது போகிறதே நம்மளுக்கு தெரியாது. ஏன் இப்போ ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்னதாக அந்த ரோட் மேப் ஆஃப் த 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வீடியோ போடுறேன். அண்ட் அதை ஷார்ட் அண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஜூலைக்குள்ளேயோ ஜூனுக்குள்ளேயோ என்டர் ஆகுறீங்க உங்களோட ஸ்கூலில். ஸோ ஆகஸ்ட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் நடக்கும் அண்ட் உங்களுடைய செகண்ட் மிட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நவம்பரில் நடக்கும். ஃபஸ்ட் நம்ம வரிசையாகவே போகலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் ஆகஸ்ட், செப்டம்பர் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், அதுக்கு அடுத்து என்னது இருக்குது, அக்டோபர் இருக்கும். அண்ட் நவம்பரில் எனக்கு செகண்ட் மிட்டம் ஆரம்பிக்கும் அண்ட் டிசம்பரில் எனக்கு ஹாஃப்லி எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் டிசம்பருடைய எண்ட்லேயும் ஜனவரியுடைய ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் ஜனவரியில் செகண்ட் ரிவிஷன் அண்ட் ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் இடையில் தேர்ட் ரிவிஷன் இருக்கும். அண்ட் பிப்ரவரியில் எனக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் மார்ச்சில் என்னுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அண்ட் சப்ரெஷன், டிப்ரெஷன், இரிட்டேஷன் அப்படின்ட்டு வரிசையாக நிற்பாங்க அந்த டைமில். ஸோ அது எல்லாமே வேண்டாம். என்னுடைய பிளான், என்னுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே நம்ம குவார்ட்டர்லிக்குள்ளேயே ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணுறது. மோஸ்ட்லி இந்த வீடியோவில் இந்த பிளான் மூலிமா நீங்கள் என்ன உங்களுக்கான அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்லேயே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுடைய போர்ஷன் ப்ராபப்ளி மோஸ்ட்லி உங்களுக்கு கவர் ஆயிரும். கொஞ்சம் மட்டும்தான் இருக்கும், அதுவும் நீங்கள் ஜூன்லேயே ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் ஜூலையில் உங்களுக்கான செகண்ட் மிட்டம் போர்ஷனும் அண்ட் குவார்ட்டர்லிக்குள்ளே அதாவது ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபுல் போர்ஷனும் கவர் ஆகிற மாதிரி, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் செப்டம்பர்லேயே உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பேப்பர் சால்விங் அண்ட் ரிவிஷன்ஸ் அண்ட் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எழுதலாம், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல ஐடியாஸஸ் இருக்குது. ஸோ ஹலோ மே அண்ட் okay, happy new month friends. Okay, let's come into the video without any time delay. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மே மந்த் அப்படின்னு சொல்ல மாதிரி கேலண்டர் நம்மளுக்கு வெனஸ்டேல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் டோட்டலி 31 days இருக்குது. வீக்கெண்ட்ஸ் 4 வீக்கெண்ட்ஸ் இருக்குது அண்ட் 4 சாட்டர்டேஸ் இருக்குது. 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி அண்ட் 26ஆம் தேதி. இந்த வீக்கெண்ட்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஹேண்டில் தான் இருக்குது. நீங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு வீக்கெண்டில் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் பேக்லாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிடாதீங்க. அன்னன்னைக்குள்ளே தான் அன்னன்னைக்கே முடிச்சிட்டிங்கன்னா பேக்லாக்ஸ் கவர் ஆகிற மாதிரி நம்ம முடிச்சிடலாம். அதனால் ஈஸியாக ஜாலியாக உங்களோட டைமை நீங்கள் எடுத்துக்கணுன்னா அந்த சண்டே எடுத்துக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்மளுக்கான வழி. நம்மளே இருக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்மள்ட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்களே இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நான் கம்மியாக தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அட் லாஸ்ட் ஆஃப் த ஜேர்னி நம்மளுக்கு அவங்க எவ்வளோ முடித்தாங்கன்னு தெரியும், நம்ம எவ்வளோ முடிக்கலைன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட ஜேர்னி நம்மளுக்கு மட்டும்தான். புஷ் yourself because no one is going to do for you. உங்களுக்கு நீங்கள் தான் தள்ளணுமே தவிர வேறு யாரும் உங்களுக்காக அந்த விஷயத்தை பண்ண போகிறது இல்லை. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஹாவ் டு சே யூ கேன். உங்களால் முடியும் அப்படிங்கிறத இப்போமே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்னன்னைக்குள்ளது அன்னைக்கு இன்னும் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ ஆனால் எப்படி படிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு டென்ஷன், உங்களுக்காக ஒரு இரிட்டேஷனாக இருக்கலாம். அது எல்லாமே பிரச்சனையே இல்லை. நீங்கள் உட்காந்து முடிச்சிங்கன்னா முடிக்க முடியும். உங்களுக்கு எப்போ மூடு இருக்கோ அப்போ முடியும். எனக்கு மூடே வரல அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக். அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருதோ அப்போவுமே நீங்கள் ஜாலியாக படிங்க அண்ட் உங்களுக்கே ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஸோ
இந்த ஜேர்னியில் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் அ சான்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட்னாலே உங்களுடைய லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என் நியூ மந்த் இஸ் லைக் அ blank புக். ஒரு blank புக் உங்கள் கையில் கொடுத்தாச்சு இந்த மந்த்தாக. த பென் இஸ் இன் யோர் ஹேண்ட். உங்கள் கையில் பென் இருக்குது. இட் இஸ் யுவர் சான்ஸ் டு ரைட் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுடைய கதையை நீங்களே அழகானதாக மாற்றுறதுக்கான சான்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அண்ட் என்னனாலும் இருக்கட்டும், இனி நம்ம மாற்றலாம். ஓகே, புட் ஆல் எக்ஸ்கியூசஸ் அசைட் அண்ட் ரிமெம்பர் திஸ், யூ ஆர் கேப்பபிள். நீங்கள் இதுக்கு பொருத்தமானவங்க தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு எக்ஸ்கியூசஸாக இன்றைக்கி முடியலை, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமே, இல்லை மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வேண்டாம் சண்டே முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ரோகாஸ்டினேஷனையும் தள்ளி வைங்க. அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் சொல்கிறேன். யூ ஆர் த ஒன்லி ஒன் இன்சார்ஜ் ஃபார் யுவர் கோல்ஸ். உங்களுடைய கோல்ஸோட ஒரே ஒரு இன்சார்ஜ் நீங்கள் மட்டும்தான். ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் சக்ஸஸ். உங்களுக்கு வெற்றியை பார்த்து பயம் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபிகர் அவுட் வாட் யூ சூஸ் டு டூ வென் யூ ப்ரோகாஸ்டினேட். இதை பண்ணணுன்னு இருப்பீங்க, அதை விட்டுருப்பீங்க, அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. அதை தான் எதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதையே பண்ணுங்கள். விச் மீன்ஸ் எதை படிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக படித்து முடிக்க பாருங்கள். த பெஸ்ட் வே டு கெயின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டு டூ வாட் யூ ஆர் அஃப்ரைட் டு டூ. எதில் உங்களுக்கு பயம் இருக்கோ அதை நீங்கள் பண்ணி காமிக்கிறது தான். மோஸ்ட்லி மேத்தமேட்டிக்ஸில் உங்களுக்கு பயம் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸோடைய 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கெலாம் பயந்தீங்கன்னா என்றைக்கு முடிக்க முடியும்? இந்த பிளான் மூலிமா உங்களால் என்னெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 4 இயலை முடிக்க முடியும், டோட்டலி 8 இயலில். இங்கிலீஷில் 6 யூனிட்ஸில் 3 யூனிட்ஸை முடிக்க முடியும். மேத்தமேட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் 4 யூனிட்ஸை முடிக்க முடியும். அண்ட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். அண்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களால் ஃபர்ஸ்ட் சாப்டர், 6th சாப்டர், 11th சாப்டர் அண்ட் 12th சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். அண்ட் செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சர் ஸ்டார்ட்ஸ் டுடே, நாட் டுமாரோ. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்றைக்கே எழுதி வைங்க. அண்ட் மே ஆல் யுவர் டேஸ் இன் திஸ் மந்த் மீ ஆசம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த மந்த் ஆசமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கலாம். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயங்களை பிளான் பண்ணுங்கள். அண்ட் அதை வேக்கப் பண்ணுங்கள், நல்ல ஒர்க் பண்ணுங்கள், அண்ட் அதை நல்ல நாளாக மாற்றுங்க. ஓகே, நம்ம பிளான்குள்ளே வந்துடலாம். வளவலன்னு பூமர் மாதிரி பேசுகிறதுனா சாரி கைஸ். ஓகே, டைப் 1 அண்ட் டைப் 2 இந்த 2 டைப்பில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நேமோட டே 1 தமிழ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ். இது எப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அண்ட் என்னுடைய டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ், ஒரு சப்ஜெக்ட் அண்ட் என்னுடைய டிஃபிகல்ட். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் போடல. பயாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப் 2 டே 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் 3 ரேண்டமாகவும் அடுத்த 3 ரேண்டமாகவும் இருக்குது. அண்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஹெவி லோடு இருக்கும். ஸோ அந்த ஹெவி லோடை கண்டிப்பாக தவிர்க்க பாருங்கள். அதனால் ஃபர்ஸ்ட் டைப் இஸ் பெட்டர் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போது நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் நேமாக தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முடிங்க. 5 ஸ்டெப் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வீடியோஸோ டியூஷன் மூலியமாவோ படிங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸை பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். தேர்டு, ஏதாவது ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு புரியலைன்னா எந்த ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ, அதாவது ஏதாவது ஒரு வழியில் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ளதை படிக்க பாருங்கள் முழுமையாக. 5வது ஸ்டெப் என்னன்னா, அதோடைய புக் பேக் கொஷின்ஸஸ்ன்னு ஒன்று விடாமல் ஃபுல்லாக படிங்க. May 1. ஸோ இதில் ஃபுல் பிளான் என்னால் கவர் பண்ண முடியாது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ May 1 பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழில் இயல் 1 இளந்தமிழை தண்ணீர் இல்லாத தமிழ். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இளந்தமிழையும் தண்ணீர் இல்லாத தமிழ். இது எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒன்று ஈஸியாக இருக்கும் அண்ட் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். யூனிட் 1 போயம் கேஸ்டில். ஸோ கேஸ்டில் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபர்ஸ்ட் லெக்சர் வீடியோ இருக்கும். அதுக்கடுத்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் கொஷின் அடிஷ்னலாக அதுக்கான சம்மரின்னு ஒரு வீடியோ இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் முழுசாக முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு புரியும். அண்ட் எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட கேட்கலாம். மேக்ஸில் சாப்டர் 1 மேக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் ஒரு சாப்டரில் போகும். அதுக்கடுத்து 2வது வாரம் அந்த 3வது வாரத்துக்கிட்டலாம் 2வது சாப்டர் கனெக்ட் பண்ணேன் அண்ட் 3வது சாப்டர் கனெக்ட் பண்ணேன் அண்ட் 4வது சாப்டர் கனெக்ட் பண்ணேன். ரொம்ப டென்ஷனாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஈஸியான வேலையை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒன்று ஈஸி, ஒன்று கஷ்டம், இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஓகே, ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜஸ். ஏன் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் அவ்வளோவா தேவையில்லை. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜஸும் கூலும்ஸ் லாவும் முக்கியம். அதனால தான் இன்ட்ரடக்ஷன், அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னா அது ஃபுல்லாகவே, விச் மீன்ஸ் அதில் வந்து 4 ப்ராசஸ் இருக்கும். ஹைட்ராலிக் வாஷர், கிராவிட்டி செப்பரேஷன் அண்ட் செகண்ட்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃபோர்த் ரொட்டேஷன், லீச்சிங் சொல்லுவோம். அந்த லீச்சிங்கில் 4 அமோனியா லீச்சிங், ஆசிட் லீச்சிங், ஆல்கலைல் லீச்சிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். இங்கே கெமிஸ்ட்ரி மட்டும்தான் ஓவர்லோடாக இருக்கும். ஒரு ஃபிசிக்கல், ஒரு இன்ஆர்கானிக், ஒரு ஆர்கானிக்னு 3 எடுக்கணும், சரியா? ஏன்னா இந்த இன்ஆர்கானிக்கு ஃபிசிக்கல் ஆர்கானிக் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் போகும். மோஸ்ட்லி ஆர்கானிக்கை முடிச்சுட்டு இன்ஆர்கானிக்கில் போங்க, பிகாஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆர்கானிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுவும் 3 சாப்டர் தான். மோஸ்ட்லி 11 and 12 ஏன் முடிங்கன்னு சொன்னேன்னா, ஆர்கானிக் அதுக்கடுத்து நம்மளால் உள்ளே போகிறது கஷ்டம், அதனால தான். ஸோ May 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 நாளைக்கு 6 சப்ஜெக்ட் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்கிறது 5 சப்ஜெக்ட். ஸோ தமிழாக எழுதுவோம் அண்ட் தமிழாக எழுதுவோம் ஒரு இலக்கண பகுதி அண்ட் 2 ஜெனரல் ஆஃப் யூனிட் 1 ப்ரோஸ் அண்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் உள்ள எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் ஃபுல்லாக கான்செப்டோட கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்ஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அண்ட் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இங்கே பேக்லாக்ஸஸ் அண்ட் இதை விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்கள். அண்ட் ரிவிஷன் பண்ணோம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே இருக்க போது. May 6 எல்லாமே நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். பிடிஎஃப் வேணும்னா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் பிளான்ஸ் அப்படி உங்களுக்கு போயிட்டு கடைசியில் வந்து முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நேம் அண்ட் நீங்கள் எந்த டைப்பை சூஸ் பண்ண போகிறீங்க, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்களா இல்லையா, அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸஸ் அண்ட் டு கண்டினியூ அவர் ரிலேஷன்ஷிப், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கான ஐடியாவை அஸ் அ ஃப்ரெண்டாக அஸ் அ பிரதர்ஸாக என்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ படி. இப்போது நான் தமிழ் முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்களான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன். அது மூலிமா நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும், இன்றைக்கி நீங்கள் முடிச்சிங்களா முடிக்கலையான்னு. ஏன் உங்களோட நேம் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டனன்ஸ் மாதிரி நம்ம எடுக்கலாம், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. அந்த ஃபாலோ பண்ணவங்களுக்கு வீக்கெண்டில் உங்களுடைய ஸ்கோர் போர்டு மாதிரி ஒன்று கொண்டு வரலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்யூனிகேட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், இன்ட்ராக்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். தேங்க்யூ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சோஷியல் சர்வீஸாக நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.